ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வந்து டே பை டே, அதாவது என்ன சொல்ல, அப்படியே இருக்குது. அதாவது மேலே அடுத்த ஸ்டெப்பு போகாமல் அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மூமெண்டம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்தவங்கன்னா, சார் நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது, எங்களை மாதிரி பேசிக்காக உள்ளே வந்திருக்கவங்களுக்கு ஒன்றும் யூஸ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் வந்து நாங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டோம், அப்புறம் உங்கள் டெலிகிராம் சேனல்லேருந்து கூட நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜ் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக என்னுடைய மிஸ்டேக்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா, என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, 50% தாண்டி மேலே ட்ரேட் பண்ணியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த பிலோ 50% உள்ள நாலேஜ் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம வீடியோ புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, தப்பே கிடையாது. ஓகே, ஸோ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு பிரச்சனை என்ன அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதில் ஒரு வீடியோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் எப்படி சார் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது, நீங்கள் ஆப்ஷனே பண்ண வேணான்னு சொல்கிறீங்க, அதனால தான் வந்து நான் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆப்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் பிகைனர்ஸ், அதாவது புதுசாக வந்திருக்கும் சில நுணுக்கங்கள் வந்து தெரியாமல் இருக்கும். அது நுணுக்கங்கள் இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா அந்த நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அப்படின்னா அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த நுணுக்கங்களை 10 நிமிஷம் வீடியோவில் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ண அப்படின்னா ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நான் என்னோடய வீடியோ வந்து 50%க்கு மேலே இருக்கவங்களுக்கு புரியுது. காரணம்னா அவங்க தொடர்ந்து வருஷக்கணக்கில் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. புதுசாக வரவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. காரணம்னா அவங்க இந்த பேசிக் சில விஷயங்கள் தெரியாததுனால அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம பேசிக்லேருந்து வந்துடலாம். இப்போது நிஃப்டியாக எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 20,000 ஓடிட்டுருக்கு. நிஃப்டி அப்படின்னா 20,000 ஓடிட்டுருக்குது. இப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போது கால் அப்படின்னு சொன்னால் என்ன, மேலே போனால் கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறோம். இப்போ சிஇ அப்படின்னு சூஸ் பண்ணுறோம், கால் ஆப்ஷன் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சொல்லணும் பி அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் சொல்கிறோம். பிஇ அப்படின்னா புட் ஆப்ஷன் சொல்கிறோம். உங்களுடைய கணிப்பு மேலே 20,500 போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, 20,500 போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மெயின் எண்ணம், கான்செப்ட் என்ன வரும், கால் ஆப்ஷன் மேலே போகும். சார், மேலே போகணுன்னா கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும், ப்ரெடிக்ஷன் வந்து மேலே போகும், கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும் அப்படின்வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு சொல்ல வரல. கால் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும், கால் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும் சார்? கால் ஆப்ஷன் 20,500 போதுன்னா நாங்கள் 20,500 தான் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம், 20,500 சிஇ இப்படி தானே எடுக்கணும் நாங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ்க்கான சான்சஸ் வந்து கிட்டத்தட்ட 85% வந்து அந்த ட்ரேட் வந்து லாஸஸ் ஆகும். 85% வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன், ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம OTM சொல்லுவோம், அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு மூமெண்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பெருசாக ஒன்றும் மூமெண்டம் வராது. ஆனால் இறங்கினா வந்து அதிகமான இறக்கம் வரும், ஏறினா வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வராது. ஓகே, இந்த ஏடிஎம் ப்ரைஸ், அதாவது இந்த ஓடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 50 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், மார்க்கெட் இப்போ என்ன ட்ராவல் ஆகிட்டுருக்குதோ, இப்போ 20,000 ஓடிட்டுருக்குன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 19,800 சிஇ அப்படின்னு இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது என்ன மணி, இது ஐடிஎம், இந்த மணின்னு சொல்லுவாங்க இந்த ஐடிஎம். அப்போது 20,000 அதே சேம் ப்ரைஸை சூஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க, இந்த ஏடிஎம், அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட் த மணி ப்ரைஸுக்கும் இந்த மணி ப்ரைஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ அட் த மணி ப்ரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா, இந்த ஐடிஎம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரைஸு 130, 100, 50. இப்போ எது ரொம்ப கம்மியாக இருக்குது அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. 50 ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுதான் என்னால் வாங்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம சேனலை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வருவாங்க, வியூவர்ஸ் நிறைய வருவாங்க, நம்ம சப்போர்ட்டிங் நிறைய கொடுப்பாங்க. நான் ஏதோ எனக்கு பிடிச்ச விஷயத்தையே நான் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். அது அந்த பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன் நான். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கால் ஆப்ஷன் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறது. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணோம், இந்த ஐடிஎம் சூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60% நம்ம வின்னிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகே, இல்லை 50%, அதாவது நம்ம இந்த 85% லாஸை விட 60% 70% வின்னிங்கான வாய்ப்புகள் பார்க்குறது கொஞ்சம் பரவாயில்ல இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஐடிஎம் இந்த மாதிரி மணியை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, சரி. இது வந்து கால் ஆப்ஷன் சொன்னீங்க சார். புட் ஆப்ஷனில் எப்படி? சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து 20,000 ஓடிட்டுருக்குது. உங்களுடைய கணிப்பு என்னென்னா ஒரு 19,500 வரும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் இல்லையா? புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். புட் ஆப்ஷன் சூஸ் பண்ண எப்படி சூஸ் பண்ணோம்? புட் ஆப்ஷனை என்ன மாதிரி சூஸ் பண்ணோம்? 19,500 சூஸ் பண்ணுமா? 19,500 புட் ஆப்ஷன் அப்படின்னா அப்போ இது என்ன மணி? இது ஓடிஎம். அப்போ இதனுடைய ப்ரைஸ் என்ன, ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? அப்போ மார்க்கெட் இப்போ இருக்குதுன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை 20,100, ஓகே 20,100 புட் ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணணும். ஸோ இதனுடைய மணி என்ன இருக்கும்? அப்போது இது ஐடிஎம் சொல்லுவாங்க. அப்போ ஐடிஎம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட் கீழே ப்ரெடிக்ஷன் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு அந்த மணி வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எவ்ரி மூமெண்டமில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு சாதகமாக இருக்காது, ஆப்ஷன்ஸ் செல்லருக்கு சாதகமாக தான் இருக்கும். அதையும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ எந்த மணி சூஸ் பண்ணோம், ஏன் அந்த மணி சூஸ் பண்ணோம் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஏன்னா பேசிக்லேருந்து கொண்டு வந்தால் இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அந்த பேசிக்லேயே கொஞ்சம் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது லெஃப்ட்டில் 2 ஆங்கிள் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. 20,000 மார்க்கெட் இருக்குது. ஓகே, இப்போ 20,000 போயிட்டு மார்க்கெட்டு இதில் பாதி தூரம் கரெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மேலே போயிட்டு பாதி தூரம் கரெக்ஷன் வருது. இப்போ இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறிட்டு இப்போ 50 பாயிண்ட் வந்து கீழே கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்கு. இது மெயின் சார்ட்டு, இண்டெக்ஸ் சார்ட்டு. இப்போ இதே நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஐடிஎம் ஓடிஎம் அதெல்லாம். இப்போது ஓடிஎம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஓடிஎம்மோட ப்ரைஸு இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக மூமெண்டம் வந்திருக்காது, ஆனால் இறங்கிறது வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் சார்ட்டு. இப்போது அட் த மணி சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே போயிருக்கும், ஒரு அளவுக்கு 3/4 தூரம் இப்படி வந்துட்டுருக்கும். இந்த ஐடிஎம் சார்ட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஏறிருக்கும். இந்த 50%ல் கொஞ்சம் கீழே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பித்த வழியிலேயே வந்து இந்த ஓடிஎம் ப்ரைஸ் வந்துட்டுருக்கோம். இந்த ஏடிஎம் வந்து ஏறக்குறைய வாரங்க ப்ரைஸ் கீழே வந்திருக்கும். இது வந்து 3/4 தூரம் கீழே வந்துட்டுருக்கோம். இது பாதி தூரம் வந்தாவே இது 3/4 தூரம் வந்துட்டுருக்கோம். அப்போ இது ஓடிஎம் ப்ரைஸு, இது ஏடிஎம், இது ஐடிஎம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பிரச்சனை என்னென்னா, இந்த கரெக்ஷன் வருது இல்லைங்களா? இந்த கரெக்ஷன் வர சொல்ல உங்களுடைய ப்ரீமியம் வந்து டபடம் குறைஞ்சி என்ன ஆகும்னா வாங்கின விலைக்கே வந்துடும். வாங்கின விலைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கின விலைக்கு வந்துடும். இந்த ஓடிஎம்மோட பிரச்சனை வாங்கின விலைக்கும் கீழே வந்துடும். புரிஞ்சுதுங்க? இது மெயின் சார்ட்டு வாங்கின விலைக்கு விட கொஞ்சம் மேலே தான் இருக்குது. நீங்கள் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணீங்களோ இன்னும் அங்கே விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஓடிஎம் ப்ரைஸை வாங்கின விலையோட கீழவோ அல்லது வாங்கின விலைக்கு என்ன சொல்கிறதுனா லாஸில் காமிக்குது. இது பாதி தூரம் வந்தாவே இது லாஸில் காமிக்கும். ஏடிஎம் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் காமிக்கும். இது ஐடிஎம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்டில் காமிக்கும். ஓகே, இதெல்லாம் சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள். அதுதான் பிகினர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேனே தவிர, நான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து எதிரானவன் கிடையாது. ஆப்ஷன்ஸ் பையிங்கில் எந்த மூமெண்ட் டைம் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த 30 வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அதுவும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். எப்படி அதில் ஜாயின் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அப்படி ஃபுல் ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். பெருசாக வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச குட்டி விஷயங்களை அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஆப்ஷன்ஸ் பையிங்கில் இருக்கிற சின்ன விஷயங்கள். ஏன்னா அந்த ஒரே வீடியோவில் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிட்டு ஒரு குழப்பாமல் ஒரு சின்னதாக ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு இந்த பேசிக் விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி சப்போர்ட்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்து நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் பற்றியும் கூட என்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.